பெரியார் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம். தேர்தல் கமிஷனை தன்னுடைய எடுபடியால வச்சுட்டு இருக்கான் ஒன்றிய அரசு. தேர்தல் கமிஷனை தன்னுடைய எடுபடியா இருக்கு. தேர்தல் கமிஷன் வேணா என் மேல வழக்கு போடட்டும், எல்லாத்திலும் நிரூபிக்க என்னால இயலும். அதுதான் தேர்தல் கமிஷனுக்கு வேலை. ஆமா, காமாட்சி வாய் என்ன திறக்குதுன்னு பாருங்க. வேண்டாங்க ஐயா, ரொம்ப மனசு நொந்து போயிருங்க, பேசாதீங்க. விஷம் சாப்பிட்டு விஷத்தை சாப்பிட்டு நான் கக்க வேண்டியதுதான். நாங்க பாருங்க, நான் விஷத்தை சாப்பிட்டு கக்குனேன்னு வச்சுக்கோங்க, அந்த தேசமே அழிஞ்சு போயில. ரொம்ப சோகத்துல இருக்கிறீங்க. ஒண்ணு அந்த விஷத்தை குடிங்க, இல்லைன்னா நீங்க விற்கிற விஷத்தை வாங்கிக்கிட்டீங்க. அது இன்னைக்கு சம்பளம் கூடி போச்சு. வேலைக்காரன் மொத்தம் 1 லட்சமா? 3 பேர் வேலைக்கு போட வேண்டியது. 1 லட்சமா? 3 பேரு 1 லட்சமா சார்? 8 மணி நேரம் வேலை. பேல்ற இடம் காஸ்ட்லி ஆகுது. பேல்றவன் அப்படியே தானே. ஏங்க நாங்க இப்பதான் இல்ல ஒண்ணு சொல்லுங்க ஐயா, கான்ட்ராக்ட் நடைமுறைக்கே வரலையா? ஒண்ணு சொல்லுங்க ஐயா, நீங்க திராவிட மாடல் ஆட்சியில இதுக்கு முன்னாடி எல்லாரும் மலம் போனாங்க, இப்ப எல்லாரும் சந்தனமா போறாங்க. எங்க ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஆட்சி சொல்லிடுங்க, பிரச்சனை. நீங்க குடிக்கிறீங்களா? அப்புறம் பேசுங்க. நான் எனக்கு தெரியும் நீங்க குடிக்கிறீங்களா. பதஞ்சலியில போய் வாங்கிட்டு வந்து நீங்க குடிக்கிறீங்க. நீங்க குடிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் கூட குடிச்சு பாக்குறேன். நீங்க குடிக்கிறீங்களா? நான் நாளைக்கு வருஷத்துல 2 பாட்டில் வாங்கிட்டு வரேன். கேமரா முன்னாடி ஆள் குடிப்பீங்களா? ஏற்கனவே நீங்க குடிச்சவங்க தானே பிஜேபியில. சீமான் அவர்கள் அந்த பேச்சை ஊக்குவிப்பார், ஆரம்பிப்பார், அதை ரசிப்பார். அப்படி இருக்க ஒரு நபர் போய் இன்னொருத்த வளர்ந்துட்டா சீமானுக்கு பிடிக்காது, அதெல்லாம் கட்சி விட்டு எடுத்துடுறாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் பொறாமையில பேசினாங்க. அமித்ஷா சென்ற ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லியிலலாம் நாங்கள் இப்போ ஆட்சி அமைச்சிட்டோம், இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைப்போம் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நயினார் நாகேந்திரன் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர். அவர் அப்படித்தான் பேசுவாரு. அவங்க கட்சியை பெருமையா தானே பேசுவாரு. அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெங்கெல்லாம் பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பாங்க. அப்படி இல்லையா ஓட்டுக்கு காசை கொடுத்து பண்ணுவாங்க. அதுவும் இல்லையா மிஷின் இருக்குல்ல, ஓட்டு போடுற மிஷினு, அதை ரிப்பேர் பார்த்து அதுல இருந்து ஓட்டை போட்டு எப்படி இப்ப டெல்லி ஆட்சியை பிடிச்சாங்களோ அது மாதிரி பிடிப்பாங்க. தேர்தல் கமிஷனை தன்னுடைய எடுபடியால வச்சுட்டு இருக்கான் ஒன்றிய அரசு. தேர்தல் கமிஷனை தன்னுடைய எடுபடியா இருக்கு. தேர்தல் கமிஷன் வேணா என் மேல வழக்கு போடட்டும், எல்லாத்திலும் நிரூபிக்க என்னால இயலும். அதுதான் தேர்தல் கமிஷனுக்கு வேலை. ஆமா, காமாட்சி வாய் என்ன திறக்குதுன்னு பாக்குறது பாக்கணும். இம்மா அயோக்கிய பயிலுவ தேர்தல் கமிஷன் தான். இந்த தேர்தல் கமிஷனுடைய தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுக்கே 3 பேர் கொண்ட கமிட்டி தான் நியமிக்கணும். எதிர்கட்சி தலைவர், பிரதமர், ஜட்ஜு, இவங்க 3 பேர் கொண்ட கமிட்டி தான் நியமிக்கணும். அதுவே திருட்டுத்தனமா இரவோடு நியமிச்ச அரசு அந்த ஒன்றிய அரசு. அவங்கள பத்தி பேசுறாரு ஐயா. வேண்டாங்க ஐயா, ரொம்ப மனசு நொந்து போயிருக்கேன், பேசாதீங்க. விஷம் சாப்பிடுங்க. விஷத்தை சாப்பிட்டு நான் கக்க வேண்டியதுதான். நாங்க பாருங்க, நான் விஷத்தை சாப்பிட்டு கக்குனேன்னு வச்சுக்கோங்க, அந்த தேசமே அழிஞ்சு போயில. ரொம்ப சோகத்துல இருக்கிறீங்களே, ஒண்ணு அந்த விஷத்தை குடிங்க, இல்லைன்னா நீங்க விற்கிற விஷத்தை வாங்கி குடிங்க. நாங்க விக்கிற விஷயத்தெல்லாம் நாங்க குடிச்ச எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. நீங்க மிஷின்ல வேலை காட்டுறான்னு சொல்றீங்கல்ல. ஆமா, அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சீங்க ஒட்டுமொத்தமா? நாங்க ஜெயிச்சோன்னா அவங்க தேர்தல இங்க பாருங்க, அவங்க எம்பி தேர்தலை நடத்தியது மத்திய அரசா மாநில அரசா? மத்திய அரசு. மத்திய அரசு மிஷின்ல கை வைக்குதுன்னா நீங்க எப்படி 39? அதுதாங்க அவங்களுக்கு இங்க ஏதாவது பண்ணணும்னா நம்மள ஊட்டிய உடைச்சுடுவாங்க. பயம். எப்படி உடைச்சிருவாங்க? அது எப்படி உடைச்சிடுவாங்க? எங்கேயோ உட்காந்து சேட்டலைட்ல மிஷினை கரெக்ட் பண்றாங்க. ஆமா பண்றானுங்க. இங்க என்ன காரணத்தினால ஒரு கால அந்த பூமத்திரையனுடைய அந்த எல்கை இங்க வரலையோ என்னவோ, யாரு கண்டா? வந்திருந்தா அதையும் செஞ்சிருப்பாங்க. பேசிட்டீங்களோ? சவுத் இந்தியால மேக்சிமம் இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாவே அது. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க எப்படியும் ஒரு 3-4 எம்பி வந்துருவாங்கன்னு சொன்னாங்க பிஜேபி தமிழகத்துல. பரவாயில்ல, அந்த ஒரு 3-4 ஜெயிச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லையே, யாருன்னு பெருசா ஒன்னும் சந்தேகம் வந்திருக்காதுல்ல. இங்க பாருங்க, நீங்க பாரதிய ஜனதா கட்சி நான் கேட்ட சொந்தக்காரவங்க தான்.
சும்மா போற போக்குல தான் ஒரு 16 லட்சம் கோடியை வஜா பண்ணி ஆட்டையை போட்டாங்க. சரி, அதே மாதிரி ஒரு 132 கோடியை 70 லட்சம் கோடியை வந்து ஆட்டையை சும்மா போட்டாங்க. எதுவுமே இதெல்லாம் அது மாத்திரம் இல்ல, எந்த ஒரு ஒரு போற போக்குல ஒரு ரோடு போடுறதுக்கு வெறும் 250 கோடியை ஒதுக்கிட்டு 8 கோடியை ஒதுக்கிட்டு 250 கோடி ரூபாய் பில்லு கொடுத்ததாங்க ஆடிட்டர் ஜெனரல் 7000 கோடி 7000 ஊழல்னு அவரே ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதாவது ₹3.81 3.18 இருந்த கக்கூசை கிளீன் பண்றதுக்கு ₹361.9 ஆக்குறீங்களா? அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா? அது இன்னைக்கு சம்பளம் கூடி போச்சு. வேலைக்காரன் மொத்தம் 1 லட்சமா? 3 பேர் வேலைக்கு போட வேண்டியது. 1 லட்சமா? 3 பேரு 1 லட்சமா? சார் 8 மணி நேரம் வேலை. பேல்ற இடம் வந்து காஸ்ட்லி ஆகுது. பேல்றவன் அப்படியே தானே இருக்கிறான். வேல்றவன் அப்படியாதான் இருக்கான்னா இங்க பாருங்க 3 பேர் போடணும் வேலைக்கு. அதெல்லாம் எனக்கு 3 பேர் 3 பேருக்கு சம்பளம் என்னாச்சு? அதுக்குரிய மெடிசின்ஸ் எல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் டாக்டர் வந்து கக்கூஸ்க்கு இன்ஜெக்ஷன் பண்றாரு. கக்கூஸ் இன்ஜெக்ஷன் வந்து கக்கூஸ்ல ஆபரேஷன் பண்றாரு. பாருங்க இந்த இதுல இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட்ல அங்க கொஞ்சமாவது சுமல் இருக்கா பாருங்க, எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றான் பாருங்க. சும்மா அதாவது நீங்க என்னைக்காவது இப்ப அந்த மாதிரி கக்கூசுகளுக்கு போய் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். விமான நிலையத்துல எப்படி கக்கூஸ் வச்சிருக்கோ அதே கான்ட்ராக்டர் தான் அவனுக்கு கொடுத்துருக்கு. விமான நிலைய கான்ட்ராக்டர் தான் எடுத்திருக்கான். அவன் நீட்டா மெயின்டைன் பண்றான். சரி, என்ன இப்போ அப்புறம் நீங்க சொல்றீங்க என்னமோ நாங்க அது ஒரு கக்கூஸ்ல போனா சந்தன வாசனம், ஒரு கக்கூஸ்ல போனா சவ்வாது வாசனம். ஆமா, அடிக்கும் அடிக்க போய் பாருங்க. போய் பார்க்காம நீங்களா கதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? உங்க கதை எல்லாம் கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் உங்க அண்ணன் டாய்லெட் இருக்கிற ரோட்லயே போக முடியல. நீங்க வேற ஏங்க நாங்க இப்பதான் சொல்லுங்க ஐயா, கான்ட்ராக்ட் நடைமுறைக்கே வரலையா? ஒண்ணு சொல்லுங்க ஐயா, எங்க திராவிட மாடல் ஆட்சியில இதுக்கு முன்னாடி எல்லாரும் மலம் போனாங்க, இப்ப எல்லாரும் சந்தனமா போறாங்க. எங்க ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஆட்சின்னு சொல்லிடுங்க, பிரச்சனை முன்னாடி. எப்படி ஒன்றிய அரசு சொல்லிச்சே மூத்தரத்தை குடிக்கணும்னு, அதுல ஒரு கவர்னர் அம்மா சொல்லியிருக்கு, எங்க ஆட்சி வந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க வந்து என்ன இதுல 200 மில்லி நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். அதுக்கு பேர் என்னமோ சொல்லிச்சு, மறந்து போச்சு. இன்னைக்கு காலையில தான் படிச்சேன். 200 மில்லி அனுப்புமாப்பா மாட்டு கோமியத்தை ஒவ்வொரு வீட்டுக்குமே. அவங்க ஆட்சி வந்தா போய் என்ன அநியாயமா இருக்குது. பதஞ்சலி இருக்குல்ல, அதுல வந்து ஆர்க்கோ ஏதோ பேர்ல மாட்டு கோமியம் வைக்கிறான். சரி, நீங்க போய் ஒரு மாசத்துக்கு எத்தனை பாட்டில் விற்குதுன்னு ஒரு கடையை கேட்டு வாங்க. ஏங்க மாட்டு கோமியத்தை நம்ம எதுக்கு வாங்குவோம்? வீட்டுல எறும்பு வராம இருக்கிறதுக்கு அந்த மாட்டு பதஞ்சலி கேளுங்க. பதஞ்சலி தமிழ்நாட்டுல எவ்வளவு கோமிய பாட்டில் விக்குது? அப்ப நிறைய பேர் மூத்தரத்தை குடிக்கிறான்னு அர்த்தம். அப்புறம் பேசுங்க. நீங்க குடிக்கிறீங்களா? அப்புறம் பேசுங்க. நான் எனக்கு தெரியும் நீங்க குடிக்கிறீங்களா. பதஞ்சலியில போய் வாங்கிட்டு வந்து நீங்க குடிக்கிறீங்க. நீங்க குடிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் கூட குடிச்சு பாக்குறேன். நீங்க குடிக்கிறீங்களா? நான் நாளைக்கு வருஷத்துல 2 பாட்டில் வாங்கிட்டு வரேன். கேமரா முன்னாடி ஆள் குடிப்பீங்களா? ஏற்கனவே நீங்க குடிச்சவங்க தானே பிஜேபில. புதுசா பேசுறீங்க. சும்மா இருங்க. நாங்க மாட்டு கோமியத்தை குடிக்கல, மனுஷன் கோமியத்தை நாங்க குடிச்சுக்குவோம். அததான் சொல்றேன். அது காலையில எந்திரிச்ச உடனே ஒவ்வொரு டைரக்டா வாய வச்சு குடிக்குவானுங்க. அவர் சொன்னார்ல, மொரார்ஜி தேசாய் தான் சொன்னாரு. மொரார்ஜி மூத்தத்தை குடிங்கிறது ஒரு கிளாஸ் 2 சொட்டு 3 சொட்டு புடிச்சு குடிக்கிறது. அப்படியே மூத்தத்தை பைப் போட்டு அப்படியே வாயில ஊற்றிக்கிறாரு அவரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொரார்ஜி தேசாய் சொன்னாரா? அவரு சயின்டிஸ்ட் மொரார்ஜி தெரியுமா? அது சயின்டிஸ்டா இருக்க போய் தான் காலையில முதல் மூத்தரத்தை குடிச்சு குடின்னாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி மாட்டு கோமியத்தை குடி அப்படின்னு நிறைய பேர் மூத்திரம் பேரானோ எசிங்கர்ல. ஐயோ தாளலையா, ஏயா இந்த மாதிரி எல்லாம் அறுக்குறீங்க? நாங்க மூத்திரம் குடிக்கிறது உங்களுக்கு அறுக்குற மாதிரி. ஆமா, அப்ப மூத்திரத்தை குடினாக்க எங்கயா போய் சொல்றது? யாருக்கிட்ட போய்? அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பீய வைக்கிறது, மூத்திரத்தை வைக்கிறது. அவனுக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இது பண்ணிருக்கு தெரியுமா? அந்த பதஞ்சலி நிருபர் அந்த இவருக்கு சேர்மனுக்கு இனிமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி. நீங்க ரொம்ப கண்ணியமா பேசுறவங்கள. நாங்க கண்ணியமா ஏங்க ஏதோ 1-2 பசங்க வந்து திட்டி பேசிட்டாங்க. பொன்முடி பசங்களா? பொன்முடி என்னத்தங்க பேசி விட்டாரு? அந்த ஆளு வயசுக்கு அவர் வளர்றாரு பாவம். அத போய் நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு பேசுறீங்க. அவரு வயசு யாரு தெரியுமா? யாரு? முந்தானை முடிச்ச படத்துல பாக்கியராஜ் படத்துல இருப்பாங்க. தெரிஞ்சவங்க கை தூக்குறோன்னு, பொம்பளை எதில் நம்பி கூட தெரியாம இருக்குது அப்படின்னு கையை கீழே போட்டுருவானுங்க. அப்புறம் அந்த டீச்சர் வந்து அப்படியே கையை பிடிச்சி ஆடு எழுது பாரு உடனே எல்லா கேவனும் இறங்கி லைன்ல நின்றோம். அந்த மாதிரி ஆளுங்க. நீங்க அப்படியா? நான் அந்த படம் எல்லாம் பாக்கலையே.
இப்ப போய் பாருங்க. அப்படியா? முந்தானை முடிச்சா. ஓஹோ, அது அப்ப அவன் கூட நீங்க சொல்றது உங்க கணக்குப்படி பார்த்தா அவன் ஒரு நாயக்கன் தானே இந்த படத்தை எடுத்தான். அவன் இந்த தமிழ்நாட்டை சீரழிக்கிறது நீங்க தானே. ஓஹோ, நீங்க எல்லாம் புத்தர்கள் எல்லாம் இயேசுநாதர். ஆமா ஆமா, எல்லாம் புத்தர்கள். ஆமா, உங்களை எல்லாம் சிலுவையில உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது? ஒரு நாயக்கனார் தானே உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது. இந்த காந்தத்தை வச்சு அந்த இரும்புகளை இழுக்கலாம் அப்படின்னு. அதான் நாடு நாசமா போச்சு. நாடு எங்க நாசமா போச்சு? நீங்க தான் நாசமா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டை நாசப்படுத்துறதே உங்க கூட்டம் தான். தமிழர்கள் சொல்றீங்களா? அதான், வேற என்ன தமிழர்கள் இல்ல. நீங்க என்ன உங்களோட சேர்ந்த ஒட்டு உறவு, உங்க அண்ணாச்சி நொன்னாச்சி எல்லாம் சேர்ந்துதான். ஆமா ஆமா, அதெல்லாம் அந்த அவங்க எல்லாம் தான் சேர்ந்துதான் அந்த கலப்படம் தான். உங்க உடம்பு உங்க ரத்தத்துல ஓடுறது எல்லாம் சீமானுடைய ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ஆமா ஆமா, தமிழர் ரத்தம். ஓ, தமிழர்களுக்குன்னு ஒரு ரத்தம். அப்ப ரத்தம் சேப்பா இருக்குமா மஞ்சளா இருக்குமா? கலர்ல என்ன இருக்குது? இந்த கலர் கூட மஞ்சளா தானே தெரியுது. ஒரு கால் மஞ்சள் கமலியா இருக்குமோ? ரத்தத்துல அந்த உணர்வு தானே. ஓஹோ, ஏன் நாம் தமிழர் கட்சியில யாராவது வளர்ந்து வந்துட்டா சீமானுக்கு பிடிக்காத உண்மைங்களா? ஏன் வந்தாருன்னா, இன்றைக்கு இருக்கிறாருல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாருல்ல, அவருக்கு போட்டியாக வைகோ வந்து விடுவார். வைகோ இருக்கிறவரை நம் மகனால் தலையெடுக்கவே முடியாது அப்படின்னு வைகோவை கலைஞர் அவர்கள் விடுதலை புலிகளை வச்சு என்ன கொல்ல போறாரு அப்படின்னு நீக்கினார். சீமான் அண்ணனை நேரடியாக அருகாமையிலிருந்து பார்த்தவன், பல மேடைகளை அவரோடு பகிர்ந்து கொண்டவன். அப்படி இருக்கிற போது மற்ற பேச்சாளர்கள் பேசுகிற பொழுது எப்படி எதிரே இருக்கிற கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் அந்த பேச்சை ரசித்து கைத்தட்டி மகிழ்கிறார்களோ, அதற்கு 1% கூட குறைவில்லாமல் அதை தாண்டி சீமான் அவர்கள் அந்த பேச்சை ஊக்குவிப்பார், ஆரம்பிப்பார், அதை ரசிப்பார். அப்படி இருக்க ஒரு நபர் போய் இன்னொருத்த வளர்ந்துட்டா சீமானுக்கு பிடிக்காது, அதெல்லாம் கட்சி விட்டு எடுத்துடுறாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் பொறாமையில பேசுறாங்க. எதுக்கு பொறாம? வடசென்னை மாவட்ட தலைவர், மற்ற ஐடி விங் தலைவர் எல்லாமே இன்னைக்கு போய் அதிமுக போய் ஜாயின் ஆயிட்டாங்க. சரி இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் கட்சியில இந்த கட்சியில மிகப்பெரிய ஆளாக இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்கான ஒருத்தரை சொல்லுங்க. ஆள் அட்ரஸ் இல்லாத, பேர் வெளியே தெரியாத நபர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில இணைந்து இன்றைக்கு பேர் தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார்கள். வளர்ந்த பிறகு உங்களை மாதிரி அயோக்கியர்கள் போய் விலை கொடுத்து வாங்குறீங்க. அதுல கொஞ்சம் ஆசிலேஷன்ல சிலர் போறாங்க. அதாவது இயற்கை இருந்து ஒரு செல் இன்னொரு செல்லும் இணைந்து புது செல் உருவாகும், பழைய செல் செத்துரும். இதுதான் இயற்கை, இது விதி. இதை மாற்ற முடியாது. அது மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் நியதி. அது அல்லையா, என்ன காரணம்னா அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. யாரு? நம்மளுடைய மாண்புமிகு திரு சீமான் அவர்கள், புதிதாக இளைஞர்களுக்கு நாங்கள் 50%, 35 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 50% தேர்தலில் நிற்பதற்கு இடஒதுக்கீடு செய்து தருவோம், மீதம் இருக்கக்கூடிய 50% இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்வோம் பேசினாங்க. அப்ப இந்த கட்சியில 35 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்கு கொடுத்தா, ஏற்கனவே இந்த கட்சியில வயதானவர்கள் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன செய்யறது? அப்ப நம்ம வருஷமெல்லாம் நம்ம இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானா? நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா? நம்ம ஒரு அமைச்சர் ஆகக்கூடாதா? அண்ணன் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட எய்த்து பேச பயந்துகிட்டு, இல்ல எய்த்து பேச ஒரு இது இல்லாம, திறன் இல்லாம அவங்க எல்லாம் இப்ப அடுத்த கட்சியை நோக்கி பயணிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இல்லைன்னு நீங்க வேணா மறுங்க. இப்போ 33% திமுக அமல்படுத்தும் சொல்றாங்க. உடனே அதுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்களா? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தரணும். இடஒதுக்கீடு எதுல தரோம்னா அரசியல்ல தரோம். ஆமா, வேலை வாய்ப்பு கல்வியில. கட்சியில கொடுக்குறோம்னு சொன்ன நாங்க கொடுத்தோமாங்க, நாங்க சொல்லுவோம். என்ன டிபாபு ஒரு கட்சி நாங்க ஏங்க உங்களுக்கே தொண்டை அடைக்குது பாருங்க. உண்மையை பேச வரல. அதாவது உங்களுக்கு எவன் வீட்டுல எழ வீடுன்னு பாத்துருக்கீங்க, வேற என்ன?
சாவுலையும் ஒருத்தர் மரணத்திலையும் இயக்கம் வளர்த்தவங்க தானே நீங்க. அதால யார் எந்த கட்சியில கொஞ்சம் புழுக்கமா இருக்கான்னு பார்த்துட்டே பாப்பா. எங்க கட்சிக்கு வரலங்க, நாங்க கூப்பிடலங்க. ஏதோ ஒண்ணு, அதாவது நேரடியாக நம்ம கிட்ட வரலாம், அவன் செதஞ்சு எங்கேயாவது போகணும். எப்பா நீ அங்க கொஞ்ச நாளைக்கு இரு, அப்புறம் பாத்துக்கலாம். ஆக மொத்தம் சீமான்கிட்ட இருக்காது. இதான் நம்ம பிளானு. ஏங்க சீமான்ட்ட இருக்க தொண்டர்கள்லாம் ஏற்கனவே திரிசா அந்த ஒரு நம்ம டிவிகே, அதான் அந்த டிவிகே கட்சி, அது என்னமோ என் வாயில அது வரவே மாட்டேங்குது. அந்த டிவிகே கட்சிக்கு போயிட்டு திரிசா மன்சூர் அலிகான் மேல கேஸ் போட்ட மாதிரி உங்க மேல போட போகுது. போடட்டும், நான் நீதிமன்றம் உள்ளயும் போய் வழக்காடுறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க டக்குன்னு, எப்பா நீ தெலுங்கு நானும் தெலுங்கு நம்மளும் என்ன பண்றீங்க? நல்லாவே பேசுறீங்க, நல்லாவே இருக்கு. யார் தெலுங்கு தான் சொன்னீங்க? யார் தெலுங்கு? விஜய் தெலுங்கு. விஜய் தெலுங்கு, அதான் சொல்றேன். ஆமா. அப்புறம் விஜய் சொன்ன அவங்க இவங்க கேட்டுக்க போறாங்க. ஓ, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? விஜய் சொன்னா அவங்க ஒத்துக்க போறாங்க. யார் 2 படத்துல நடிச்சாங்க, ஒரு பழக்கம், ஒரு ஹீரோயின், அதனாலதான் பக்கத்துல வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. ஐயோ இந்த கதைலாம் நான் பேசுறேன். அப்புறம் உண்மையை சொன்னா ஏன் நமக்கு எதுக்கு அது? எவன் எங்க போனா? நான் அதை சொல்ல வந்தேங்க. இது இந்த டிவிகேன்னு சொல்ல வந்தேன். அதை நீங்க மறைமாற்றம் பண்றீங்க. இந்த சர்வே பண்றதா எங்களுக்கு வேலையா? இங்க பாருங்க, நீங்க எதை சர்வே பண்றீங்களோ பண்ணலையா அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்களை பொறுத்த மட்டும் திரு சீமான் அவர்களிடம் இருந்த இளைஞர்களும் இளைஞிகளும் அவர்கள் எல்லாம் இப்பொழுது டிவிகே பக்கம் சென்று விட்டதாக செய்திகள். பலம் குன்றி விட்டார்ல, உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? பலம் குன்றியது எங்களுக்கு மகிழ்ச்சி அல்ல. அவர் பலத்தோடு இருந்து தனியாக நின்று வாக்குகளை பிரித்தால் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. வாக்குகளை பிரிக்கணும், கூட்டணிக்கு போக கூடாது. அவர் கூட இருக்கணும் ஒரு கூட்டம். ஒரு 8.2ங்கிறது ஒரு 15.2 வரணும். நரித்தனமாவே எல்லாத்தையும் யோசிக்கிறீங்களே இப்படி. ஆமா, நான் என்ன கேக்குறேன், திமுக காரங்க உங்க பொண்டாட்டி பிள்ளை கூட பேசும்போதாவது கொஞ்சம் உண்மையா நேர்மையா அதெல்லாம் பேசுவோம், அதெல்லாம் பேசுவோம். அப்பயும் நரித்தனமா தான். நாங்க நரித்தனம் இல்லைங்க. அவர் தனியா நிக்கணும்னு சொல்லி அவர் தானே சொன்னாரு, நான் தனியா தான் நிப்பேன், நான் கூட்டணி போக மாட்டேன். தனிச்சு நிக்கட்டும், ஒரு 15 விழுக்காடு வாங்கட்டும். அப்ப வாங்கினாக்கா எங்க ஓட்டு எங்கள்கிட்ட இருக்கும். இந்த ஓட்டு நாசமா போயிரும்ல, எல்லா பேரும் தோத்து போயிருவான்ல. சீமான் ஏதாவது ஒரு பக்கம் கூட்டணி சேர்ந்தாருன்னு வச்சுங்க, ஆமா, அவங்களை கூட்டி அப்படியே மொத்தமா வாரி கூடையில வச்சிருக்கேன். ஏங்க அவர் ஒரு கூட்டணியில சேர்ந்தா பிஜேபி கூட்டணிக்கு அவர் போக இயலாது. பிஜேபியே போக மாட்டாரு. பிஜேபி கூட இருக்கிற அதிமுக கூட கூட்டணி சேர மாட்டாரு. அப்ப யாருகிட்ட போவா? இப்ப உங்க யாரு இருக்க? அப்படி டிவிக்கே இருக்காங்க. 2வது பாட்டாளி மக்கள் தலைமையா இல்ல டிவிகே தலைமையா இல்ல சீமான் தலைமையா? சீமான் தான் நீங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு. 8.2% ஓட்டு சீமான் தலைமையில தான் அந்த கூட்டணி அமையணும். அவர் தான் அந்த கூட்டணி தலைமை ஏற்கணும். அப்படிதான் இருக்கணும். அதுதான் நியாயம். அதாவது எதிர்ப்பு ஓட்டுகளை அரசுக்கு ஆகாத ஓட்டுகளை சீமானும் அவரு விஜயும் சேர்ந்து இப்படி வாங்கிடணும். அவங்க கொஞ்சம் வாங்கணும், இவங்க கொஞ்சம் வாங்கணும். இந்த குரங்கு அப்பத்தை பங்கு போட்ட மாதிரி எல்லாத்தையும் நீங்க தின்னு செமிக்கணும். அப்படிதானே? அது அப்படிதான் வரப்போகுது. வேணா பொறுத்திருந்து பாருங்க. நீங்க இப்ப இவ்வளவு இயற்கை அதுக்கு கூடாதுங்க ஐயா. அப்படியா? இயற்கை அது கூடாதுங்க. அடாடாடாடா, ரொம்ப நல்லாவே சொல்றீங்க. இயற்கையோட வாழக்கூடிய மனிதர்களா நீங்க? ஆமா, சொன்னாங்க சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறோம். ஆகையினால நாங்க சொல்றதுதான் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. சீமான் தலைமையில கூட்டணி அமைஞ்சாதான் அவர் போவாரு, இல்லைன்னா தனிச்சுதான் நிற்பாரு. அவர் யாரு பின்னாடியும் அவர் போக மாட்டார். ஏன்னா அவர் சொல்றது வரணும், அவர் சொல்ற சட்டம் திட்டங்கள் அமலாக்கப்படணும். அப்படின்னா அவர் தலைமையில தான் வரணும். சீமான் யாரு கூட போவார் நான் சொல்றேன். யாரு கூட போ? ஏங்க கரும, நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலைங்க. தவறான வார்த்தை எதுக்கு சொல்றீங்க? யாரு கூட போ? கூட்டணிக்கா? சரி, கூட்டணிக்கு அவரு போக மாட்டாரு. ஐயா, இந்த குப்பைகள் எல்லாம் கழிந்து ஒரு காலத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் நிற்பாங்க ஐயா. அப்போ மக்கள் யாரை தொடுவார்கள் என்று சொன்னால் சீமானை தொடுவார்கள். அதானே? ஆளுநரை தபால்காரன் என்று சொல்வது அழகல்லன்ட்டு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தபால்காரன் சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு என்னப்பா, அவர் என்னமோ நேற்றுக்கு அரசியலுக்கு வந்தவரு, அவர் அப்படிதான் பேசுவாரு. சரியா? அதனால அவர் பேசுறதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டாம். ஏற்கனவே 4 கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு. அந்த 4 கோடி ரூபாய் ஏன் பணம் இல்லைன்ட்டாரு. அப்ப யாரு பணம்? அவங்க வேலைக்காரன் தான் எடுத்துட்டு போனான். வேலைக்காரன் சொல்றான், ஐயா வீட்டு பணம் தான் கொண்டு வர சொன்னாங்க, நாங்க கொண்டுட்டு போறோம்னா அதே முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க பார்த்தாரு. அப்படிப்பட்ட ஆளு அவரு. பண்ணையாரு
அவரு கந்துவட்டி முதலாளி, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இந்த நாட்டையே கந்துவட்டியா கூறு போடத்தான் அவர் இப்ப தலைவர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு யார பாரு, ஒரு பட்டியலின மக்கள்ல யாருமே இங்க கிடைக்கலையா? அது இல்ல ஒரு வேற கம்யூனிட்டி கிடைக்கலையா? ஒரு தேவை இனத்தை சேர்ந்தவங்க தான் போடணுமா? ஒரு கட்சிக்கு தலைமை ஏற்கனவே என்ன பொங்குறோம்? பட்டியல் சமூகம் அவ்வளவு அக்கறை. ஆமாங்க, திமுக ஆக்குங்களேன். திமுக தான் நாங்க எங்க அவர் என்னங்க ரொம்ப 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 தாழ்த்தப்பட்ட ஜாதிங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஜாதி? அவங்க ஜாதி என்ன? தன் சாதியை வெளியே சொல்ல முடியாத சாதியில் பிறந்த கருணாநிதி அவர்களை, அவருடைய புதல்வர் அவரு, தன் சாதி என்னவென்று சொன்னால் அசிங்கம் நினைக்கிற அந்த சமூகத்தில் பிறந்த கருணாநிதி அவர்களை திமுகவின் தலைவராகவும் ஆட்சிக்கும் கொண்டு வந்தால் சாதிய துவேஷத்துக்கு எதிராக கருணாநிதி அவர்கள் வேலை செய்வார் என்பதன் அடிப்படையில் என்னை போன்றவர்கள் கருணாநிதியை அந்த தலைமைக்கு கொண்டு வந்தோம். நாங்கள் எதற்காக கொண்டு வந்தோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் அப்படின்னு யார் சொன்னா? சத்யவாணி முத்து சொல்லிச்சு. சத்யவாணி முத்து சொல்லிச்சு. அதானே அந்தம்மா யாரு? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக ஒரு சமத்துவம் 100 சமத்துவங்களை கண்ட ஒரு கோமகனை நீங்க எப்படி எல்லாம் பேசலாமா? திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை. அதுவும் திமுக சேரி நிரந்தர எதிரி. கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு பல நூறு மேடைகள் பேசினாரு எங்க அண்ணன் வைகோ. திருமாவளவன் பேசினாரு, வைகோவும் தான் பேசினாரு. அவரு தெலுங்காரு உங்காலே எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் பேசுறத நான் சொல்றேன். சரி சரி. இப்ப அரசியலுக்காக அவர் கூட்டணியில இருக்காரு. ஐயோ அதை நான் சொல்லலங்க. சொல்லல. இங்க பாருங்க, எப்படியாவது திருமாவா அங்க இருந்து கலட்டணும். அதான் கலட்டி பாட்டாளி மக்கள் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து டிவிக்கு எல்லாம் சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்கணும், ஒரு கூட்டு சாதம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது கூட்டாஞ்சோறுலாம் சாப்பிட இயலாது, புரிஞ்சுக்கோங்க. பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம்.